friends, welcome to my channel Chettinadu Street Food. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நல்ல ஒரு கிங் ஃபிஷ்ஷை முழு மீனை பாதி வெட்டிட்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படின்னு பண்ணி காட்டுறேன், நல்லா பண்ணி காட்டுறேன். இந்த மீனை பொரிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம், லட்சுமி பிரான் கடலெண்ணெய். ஸோ சூப்பரான ஒரு கடலெண்ணெய், அது நல்ல குவாலிட்டியானது, தரமானது. ஸோ அந்த எண்ணெய் வந்து கையில் போட்டு தடவிட்டு நீங்கள் போது பார்த்தீங்கன்னாக்கா அது பச்சை கடலோடைய ஸ்மெல் வரும். சூப்பர் எண்ணெய், நல்ல எண்ணெய். ஸோ நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ வாங்க எப்படின்னு சூப்பராக மீன் ஃப்ரை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ மீன் மார்க்கெட் வந்தாச்சு. ஒரு பெரிய மீனை பாதியாக வெட்டி அண்ணன் இப்படி அழகாக வெட்டி தராரு பாருங்கள். சூப்பராக மிஷினில் வந்து அருமையாக விட்டு வருவது, அப்படியே ஸ்லேஸாக அழகாக கட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஊர்லாம் அருவாமனையில் கட் பண்ணுவாங்க அந்த காலத்தில். பாருங்கள், சிம்பிளாக ஈஸியாக எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ரெஷ் மீன் வந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிங் ஃபிஷ் ஃப்ரைக்கு சூப்பராக கட் பண்ணியாச்சு, ரெடி. இப்போ நம்ம வந்து கழுவிட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் வாட்டரில் கழுவிட்டு, செகண்ட் டைம் வந்து கல் உப்பு போட்டு, அதாவது சீ சால்ட்டும்பாங்க, அது இருந்துச்சுனாக்க நீங்கள் போட்டுட்டு நல்லா மீனோடு வச்சு நல்லா தேய்ச்சி உரைச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கனாக்க மீன் உள்ள கவிச்செல்லாம் அதில் போயிடும். காட்டுற பாருங்கள். நார்மல் உப்பும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுவும் போட்டாலும் நல்லா க்ளீன் ஆகும். உப்பு போட்டு க்ளீன் பண்ணாலே அந்த மணம்லாம் போயிடும். இப்போ 1 கிலோ மீனுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் போடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. உடைச்ச மிளகு பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது 1 டீஸ்பூன் போடுங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிடுங்க. அந்த மீனோட மசாலாவோடு சேர்ந்து சாஃப்டாகும். அந்த மீனை வந்து நல்லா மசாலா சேர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு லெமனை புளிஞ்சு விடுங்க. அது ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் நல்லா புளிப்பாக இருக்கும். ரோப்பில் சின்னதாக கொஞ்சம் வெட்டி போடும், குட்டி குட்டியாக. அந்த மனம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, கருவேப்பிலை சாப்பிட்டாலும் நல்ல ஹெல்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வச்சிடலாம் வெளியில். ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம வந்து நல்லா தோசைக்கல்லில் தவாவில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கடலெண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து லட்சுமி பிரான் கடலெண்ணெய். நல்ல எண்ணெய், அது சூப்பரான எண்ணெய். இந்த மனம் வந்து தோசைக்கல்லில் ஊற்றும்போது ஒரு கும்முன்னு ஒரு மனம் வரும். சூப்பர் எண்ணெய், அது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணால் அவங்க தருவாங்க. இப்போ நல்லா அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த மீன் வந்து நின்று வேகும் மசாலா நல்லா. நம்ம பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், கல்லில் ஒட்டலை. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுனாக்கா கல்லில் ஒட்டும். அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் கல்லில் ஒட்டும். ஸோ ஸ்லோவாக வச்சு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நான் வந்து எண்ணெயில் பொரிக்கக்கூடாது மீனை. எந்த மீனையுமே வந்து சில மீனை பொரிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி மீனெல்லாம் பொரித்து சாப்பிட்டோம்னாக்கா, எண்ணெயில் பொரிச்சோம்னாக்கா அந்த டீப் ஃப்ரை பண்ணும்போது அதில் உள்ள சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் போயிடும். இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து நீங்கள் வந்து தவாவில் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அந்த சத்து அதிலே நிற்கும். ஸோ நல்லா ஹெல்த்தும் கூட. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெயில் வந்து நான் ஏன் சமைக்கிறேன் அப்படின்னா, நல்லெண்ணெயிலே நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய்னு ஊற்றலாம். பட் கடலெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. நிறைய விஷயத்துக்கு கொழுப்புக்கு நல்லது, கொழுப்புக்கு நம்ம சேராது.
கெட்ட கொழுப்புகள் சேராது. ஸோ கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் இந்த கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய்லாம் சமைப்பாங்க எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுலாம். இந்த கருவேப்பிலை ஏன் போடுறோம்னா நல்லா அந்த மனம் மீனில் வந்து நல்லா கும்முன்னு நல்லா ஏறும், சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் எல்லா பக்கம் போயாச்சு. எண்ணெய் நல்லா எல்லா பக்கம் சேர்ந்து குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ரெண்டாவது வந்து மீன் வந்து ரொம்ப ரொம்ப டீப் ஃப்ரை ஆக்கக்கூடாது. அந்த ஒரு சாஃப்டாக இருக்கிற அளவு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மீனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கட்டி அப்படியே பெரிய ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நான் இப்போ வந்து பீட்டா பிரெட்டில் வச்சு இதை வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி, அதாவது வந்து ராப்பும்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும். சலாடு போட்டு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதை ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எப்படி சாப்பிட்லான்னு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சாதாரணமாக நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஒரு குழம்பு கூட சாப்பிட்லாம், ஒரு ரசம் கூட சாப்பிட்லாம், ஒரு சாம்பார் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த கிங் ஃபிஷ்ஷு. இல்லை சும்மாவும் நீங்கள் சாப்பிட்லாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீட்டா பிரெட்டில் உள்ளே வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம். இதாக இருக்குல்ல, இதில் வந்து முள்ளை வந்து இப்படியே நம்ம வந்து எடுத்துகிறோம். பாருங்கள் முள் வந்துருச்சு இல்லை. ஸோ எடுத்தாச்சு. இதில் வேறு எங்கேயும் முள் இருக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக முள் இருக்கும். ஸோ அதை லைட்டாக எடுத்துருவோம். ரைட்டாக இங்கே கொஞ்சம் இருக்கும், அதே கொஞ்சம் எடுத்துருவோம். இப்போ இதில் முள்ளே கிடையாது, எங்கேயுமே முள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்டா பிரெட் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஓப்பன் பண்ண பீட்டா பிரெட்டை வாங்கிக்கிறங்க. இதில் வந்து சிக்கன் பண்ணுவாங்க, ராப் வந்து சிக்கன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து மட்டனில் பண்ணுவாங்க இது. ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வந்து உள்ள சூப்பரான ஒரு கிங் ஃபிஷ்ஷில் பண்ணுவோம். உள்ளே போட்டு ஸோ உள்ளே ஃபிஷ் அனுப்பிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கொரியண்டர் சட்னி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ அதுபடி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக சட்னி போட்டுருவோம். அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ், கேரட்டு, லீவ்ஸு, வெள்ளரிக்காய், ஆனியன், ஸோ எல்லாம் போட்ட வெஜிடபிள் சூப்பராக போட்டாச்சு. இதில் வந்து மைனஸ் போடுவோம். ஒரு சைடில் சட்னி இருக்குது, ஒரு சைடில் வந்து மைனஸ். அவ்வளோதான். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எடுத்து ஒரு கடி. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.